வணக்கம் மழலைகள் நேர நிகழ்ச்சி விடத்தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு என்னோட கதைக்கிறதுக்கு 3 குட்டீஸ் வந்திருக்கணும். அந்த 3 பேர்ல முதலாவதா யார் கதைக்க போறா அப்படி என்று சொன்னால் என்ன பேர்? ரோயிஷ்னா. ரோயிஷ்னா. ரோயிஷ்னா அப்பாக்கு என்ன பேர்? ஜெரோன். அம்மாக்கு? தாரணி. ஓகே, வீட்டை வேற யாரெல்லாம் இருக்கணும்? ரோயிஷ்னா விட்ட அண்ணா மட்டும். அண்ணா மட்டும். அண்ணாக்கு என்ன பேர்? நவீனாஷ். நவீனாஷ். சரி, எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? ஒன்று. எந்த ஸ்கூல்? சுண்டுக்குழி கேர்ள்ஸ் காலேஜ். சரி, அப்பா என்ன வேலை செய்கிறார்? அப்பா டிரைவிங். அம்மா? ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே, அண்ணா எந்த ஸ்கூல் படிக்கிறார்? சென்ட் ஜோன்ஸ். சென்ட் ஜோன்ஸ். சரி, ஓகே. பிள்ளைக்கு படித்து பெரியலாம் வந்து அப்புறம் என்ன வர விருப்பம்? டான்ஸ். டான்ஸ் டீச்சர் வரணுமெண்டு ஆசை ரோஷ்னாக்கு. அப்போ டான்ஸ் கிளாஸுக்கு போகிற நீங்களோ? எங்கே போகிற நீங்கள்? கைத்தடியில். கைத்தடியில். அப்போ உங்களோட டான்ஸ் டீச்சருக்கு என்ன பேர்? லயந்தா குணா. லயந்தா குணா. என்னென்ன பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடுவீங்க? அழகான பிறகு ஆடி இருக்கிறேன், பச்சை மணிக்கு ஆடி இருக்கிறேன். ஓகே, எங்கெல்லாம் ஆடுவீங்க? நல்லூரில் நைனாதேவி. நல்லூரில் நைனாதேவியில் எல்லாம் போய் டான்ஸ் ஆடிட்டு வந்திருக்கிறீங்களே என்ன? சரி, அப்போ நாங்கள் நிறைய டான்ஸ் எல்லாம் ஆடி நாங்கள் டான்ஸ் டீச்சராக வரணும். சரி வடிவா, நாங்கள் அப்புறம் டான்ஸ் டீச்சரானு கூப்பிடுவோம் உங்களை. சரி, எனக்கு இப்போ போயம் சொல்கிறீங்களோ? சொல்லுங்க. The queen bee. When I was in the garden, I saw a great queen bee. She was the very largest one that I did ever see. She wore the shiny helmet and a lovely velvet gown. But I was rather sad because she didn't wear a crown. தேங்க்யூ. யார் சொல்லி தந்த பிள்ளைக்கு? எங்களை எலக்ட்ரிஷியன் மிஸ் சொல்லி தந்தவா. ஓகே, அப்போ உங்களுடைய டீச்சருக்கு என்ன பேர்? ஸ்கூல் டீச்சருக்கு? அனோயி மிஸ். அனோயி மிஸ் என்ன சொல்லி தாரவா? அவ கோப்பையில் தமிழ் இங்கிலீஷ் புக்கிலெல்லாம் படிப்பிக்கிறவா. ஓ, நிறைய படிப்பிக்கிறாவோ பிள்ளைக்கு. சரி, பிள்ளைக்கு என்ன பாடம் பிடிக்கும்? மேக்ஸ். மேத்ஸ் பிடிக்கும். எத்தனை மார்க்ஸ் எடுப்பீங்க? எல்லாம் 100 தான். எல்லாம் 100 தான் எடுப்பீங்க. சரி, ஓகே. அப்படி எல்லா பாடமும் 100 எடுக்கணும். சரி, என்ன விளையாட்டு பிடிக்கும் பிள்ளைக்கு? அண்ணா எத்தனையாம் ஆண்டு படிக்கிறார் உங்களோட அண்ணா? 5ஆம் ஆண்டு. 5ஆம் ஆண்டு. சரி, அண்ணாவோட சேர்ந்து என்ன விளையாட்டு விளையாடுவீங்க? அண்ணாவோட சேர்ந்து அண்ணா வெத்தெடுத்த வர சொல்லுவேன் கிரிக்கெட் விளையாட. அது அண்ணாக்கு பிடிச்ச விளையாட்டு கிரிக்கெட். சரி, உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்? எனக்கு ஸ்னேக் என்றது. ஓகே, வேற? அவ்வளோதான் தான். அண்ணாவோட சண்டை பிடிப்பீங்களோ பிடிக்க மாட்டீங்களோ? பிடிக்க மாட்டேன். ஒன்றுக்கும் அடிச்சதில்லை அண்ணாக்கு. அண்ணாவும் உங்களுக்கு அடிச்சதில்லை? ஏன்? குட்டி குட்டி சண்டை போட இல்லை வேணும். சரி, யார் தான் அழுத்து விட்ட பிள்ளைக்கு? அம்மா. அம்மா தான். அப்போ சட்டை வாங்கி தந்தது அம்மா. அம்மா. எல்லாமே அம்மா தான். அப்பா ஒன்றும் செய்யறது இல்லையோ? அப்பா வேண்டி தரவர் தான். அப்பா வேண்டி தரவர் தான். நான் இன்றைக்கு கொண்டு வந்தது முழுக்க அம்மாண்ட. இவ்வளவு என்ன சாப்பாடு பிடிக்கும்? நூடுல்ஸ். என்னத்தோடு சாப்பிடுவீங்க நூடுல்ஸ்? வெறும். நாங்கள் டான்ஸ் டீச்சராக வரணும், நிறைய டான்ஸ் எல்லாம் ஆடணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? எங்களுக்கு நிறைய பலம் வேணும். அப்போ நாங்கள் நூடுல்ஸை சாப்பிட்டா காணுமோ? அப்புறம் டான்ஸ் டீச்சர் நூடுல்ஸ் மாதிரி இப்படி போயிடுவா. நிறைய சத்து சாப்பாடு சாப்பிடணும். சரியே, நிறைய தானிய வகைகள் சாப்பிடுங்க. சரி, ஓகே. இப்போ எனக்கு அடுத்து என்ன செய்து காட்ட போறீங்க? தமிழ் பாட்டு ஒன்று பாடுவோமோ? பாடுங்க பாப்போம். வண்ணத்து பூச்சி வண்ணத்து பூச்சி பறக்குது பார் பறக்குது பார், அழகான சட்டை அழகான சட்டை அடிக்குது பார் அடிக்குது பார், பூக்களின் மேலே பறந்து சென்று பறந்து சென்று தேனதை குடித்து
தேனதை குடித்து மகிழுது பார், மகிழுது பார். ரைஸ்னா வண்ணத்து பூச்சி பார்த்துருக்குறீங்களோ? ஓ, எங்கே பார்த்து நீங்கள்? வீட்டை வீட்டை. ஏன் வாரது உங்களோட வீட்டை? தேன் குடிக்கத்தான். தேன் குடிக்கத்தான். என்ன பூ இருக்கு உங்களோட வீட்டை? ரோசாப்பூ என்னென்ன கலரில் இருக்கு ரோசாப்பூ? ரெட்டிலையும் பிங்கிலையும். ரெட்டிலையும் பிங்கிலும். அப்போ ஒரே வண்ணத்து பூச்சி வீட்டை வரும். வந்து அப்படியே தேனை குடிச்சிட்டு ஓடிடும். அப்போ நீங்கள் எடுத்து தேன் குடிக்க மாட்டீங்களோ? ஒரு நாளும் குடிச்சதில்லை. ஒரு நாளும் தேன் குடிச்சது இல்லையோ? தேனே குடிச்சது இல்லையா இல்லை ரோசாப்பூல எடுத்து குடிச்சது இல்லையோ? தேன் குடிச்சதில்லை. தேன் தேனில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கா. முக்கியமாக வந்து ஞாபக சக்திக்கு தேன் குடிக்கணுமா. சரியோ, அப்போ இன்றைக்கு போய் அப்பாட்ட தேன் வாங்கித்தாங்கன்னு கேட்கணும். அது ஒரிஜினல் தேனாக இருக்கும். அப்பா கனடால. அப்பா கனடாவில்லையோ? ரைவர்ன்னு சொன்னீங்க இல்லையோ? இங்கே கனடாவில் ரைவிங். அடாடா, சரி. அப்போ நீங்கள் எப்போ போக போகிறீங்க கனடாவுக்கு? தெரியாது. தெரியாது. அப்பாவை அனுப்பிட்டு நீங்கள் மட்டும் இங்கே இருக்கிறீங்க. சரி, ஓகேப்பா. அப்பாட்ட அப்பா என்ன ஒரு வயசு இருக்கே அப்பா போயிட்டேன். பிள்ளைக்கு ஒரு வயசில் விட்டுட்டு போயிட்டாரோ? சரி, எப்போ வராரா உங்களை பார்க்குறதுக்கு? நாங்க தான் போவோம். நீங்கள் தான் போக போகிறீங்களா? அப்போ இலங்கையை விட்டுட்டு போக போகிறீங்களோ? பிரச்சனை இல்லையோ உங்களுக்கு இலங்கையை விட்டுட்டு போகிறதுல? கவலை இல்லையோ? அவ்வளோதான். கவலை தான். என்ன செய்கிறது? அப்பா முக்கியம் என்ன எங்களுக்கு? அப்பா தானே முக்கியம். அப்போ நான் வண்ணத்து பூச்சி இருக்க கையில பிடிச்சு வச்சிருக்கிறேன். பிடிச்சி வச்சுட்டு வந்துருக்கீங்களா? யார் பிடிச்சி தந்தது? நான் பிடிச்சேன். நீங்கள் தான் பிடிச்சிருக்கிறீங்க. சரி, என்ன செய்துறீங்க பிடிச்சிட்டு அதை பூக்கு மேலே வச்சுட்டு விட்டுட்டேன். அடடா, சரி, ஓகே. மெல்லமாக பிடிக்கணும் என்ன? அது சாஃப்டான சரியான மாதிரி. அப்போ நாங்கள் மெல்லமாக பிடிச்சி மெல்லமாக விட்டுடணும். சரி, ஓகே. இப்போ எனக்கு அடுத்து என்ன செய்து காட்ட போறீங்க? இன்னும் ஒரு போயம் சொல்லுங்க பாப்போம். Lollipop. I took a hop to my shop to buy my favorite lollipop. She the big stick and the red top. I'll soon put it in my mouth and finish it in put top top. மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் நினைந்திருக்கிறோம். ரோஹிஷ்னா வந்து எங்களோட அழகாக கதைச்சு கொண்டு இருக்கிறோம். ரோஹிஷ்னா, சரி, நீங்கள் டான்ஸ் டீச்சராக வர போறீங்க தானே? ஓம். அண்ணாக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க? அண்ணா என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பேன். அடடா, அவ்வளோ நல்ல தங்கச்சி. சரி, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பேன். சரி, எனக்கு வாங்கி தருவேன். என்ன கேட்டாலும் வாங்கி தருவீங்களோ? சரி, ஓகே. நான் கேட்டேன் நீங்கள் டான்ஸ் சிஸ்டர் வந்த அப்புறம் வாரேன். கைதடிக்கோ கனடா அப்போ வாரது? நான் கனடாவுக்கு போயிடுவேன். அடாடா, அப்போ நான் என்னென்னு வாரது? ஃபோன் நம்பரில் நான் உங்கள் நம்பரை சேவ் பண்ணி வைக்கேன். சரியே, ஓகே. இப்போ எனக்கு டான்ஸின் ஸ்லோகம் சொல்கிறீங்களோ? டான்ஸ் டீச்சரே சொல்லுங்க பாப்போம். பதாஹஸ் திரிபதாஹோ அத்தபதாஹஸ் கத்தரிம மைராக்கியோ அத்த சந்திரசேரால சுகதந்த முஷ்டிஷ ஸ்ராஷ கபித்த கடகாம முஷ்டிஷ ஸ்ராஹச கபித்த கடகாம முஷ்டிஷ ஸ்ராஷ கபித்த கடகாம ஜூச்சி சந்திரகல பத்மஹோஷ சர்வசேத நிரிகசேஷ சிங்கமுக காங்குலஷ அரபத் மஹ சதுரம் பிரம்மரச்சைவ கம்சாஷ கம்சபத் சரக சம்சம்சோ முல்லச்சைவ தாமரச்சூட திரிசூலக. ஓகே, அழகாக உங்களோட டான்ஸ் டீச்சர் உங்களை சொல்லி தந்திருக்கிறா. டான்ஸு போகிறோன்னா உங்களுக்கு நிறைய பிடிக்கும் போல். அப்படியோ? 7 நாளும் டீச்சர் கூப்பிட்டா நீங்கள் போயிடுவீங்க டான்ஸ் டீச்சர்கிட்ட? ஓ, ஆனால் போகிறதில்ல 7 நாளும் போகிறீங்களா? 7 நாளும் சாட்டர்டே சண்டேல மட்டும். சாட்டர்டே சண்டேல மட்டும். அப்போ இன்றைக்கு கட் பண்ணி வந்தாச்சோ? இல்லை இல்லை, இன்றைக்கு இல்லை. சரி, நேற்று தான் நான் போகல. ஏன் நேற்று போகல? உணாவிலுக்கு போனேன்னா. என்னம்மா? உணாவிலுக்கு போனேன்னா. சரி, ஓகே. மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். ரோஹிஷ்னா வந்து எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறேன். மற்ற 2 குட்டீஸும் கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக்.
சிறியதொரு இடைவெளியை தொடர்ந்து மாலைகள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது. அடுத்தது என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா? பிரஸ்தீனா. அப்பாக்கு என்ன பேர்? தீபன். நாங்கள் சத்தமா கதைக்க மாட்டோமோ? பிரஸ்தீனா. நான் வடிவத்தானே உங்களோட பேர் சொன்னான் இல்லையோ? என்ன பிரஸ்தீனா? சரி, ஓகே. அப்பாக்கு அம்மாக்கு என்ன பேர்? கேமா. கேமா. பிள்ளை எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? முதலாம் ஆண்டு. முதலாம் ஆண்டு. எந்த ஸ்கூல்? செயின்ட் பெனடிக்ட். ஓகே. டீச்சருக்கு என்ன பேர்? சுயிசா மிஸ். அப்பா என்ன வேலை செய்கிறார்? கொட்டல். ஹோட்டல். அம்மா? போஸ்ட் ஆஃபீஸில். வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கணும்? பிரஸ்தீனா வீட்டை நீங்கள் மட்டுமோ அல்லது அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி? தம்பி இல்ல, ஆனா பெரியம்மா, இந்த 2 பெரியம்மா தம்பியும் ஒரு சித்தின்ற தம்பி. ஓ, 3 தம்பி இருக்குது. ஒரு அக்கா, பொறுப்புள்ள அக்காவா இருக்கணும். என்ன என்ன சொல்லி கொடுப்பீங்க தம்பி ஆக்கள் 3 பேருக்கு? பாட்டு. என்ன பாட்டு சொல்லி கொடுப்பீங்க? அழகான பழனி மல்லையாண்ட வந்து பாட்டோ? அது சொல்லி கொடுக்க மாட்டீங்க. ஏன் அது சொல்லி கொடுக்க மாட்டீங்க? ஏன்? சரி, இப்ப நாங்கள் அந்த பாட்டு பாடுவோமோ? எனக்கு சொல்லி தாரீங்களோ? சொல்லுங்க பாப்பம். அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதி நம்ம பாட வந்தேன் வேலவா, வெள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, வெள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, பெற வேண்டும் மயில் மீது முருகையனே, முருகா 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 முருகா. நல்லதெல்லாம் உடன் நாடி பெருகிட நல்லருள் செய்வாய், நல்லதெல்லாம் உடன் நாடி பெருகிட நல்லருள் செய்வாய், தீயதெல்லாம் உடன் தீந்து கதிக்கிட திருவருள் புரிவாய், நல்லதெல்லாம் உடன் நாடி பெருகிட நல்லருள் செய்வாய், தீயதெல்லாம் உடன் தீந்து கதிக்கிட திருவருள் புரிவாய், உனையன்றி வேறில்லை தெய்வம் தந்தையா, உனையன்றி வேறில்லை தெய்வம் தந்தையா, உலகான்றும் ஆண்டவனே நீ தாஞ்சையா, உலகான்றும் ஆண்டவனே நீ தாஞ்சையா. சரி, முருகனை பிடிக்குமா பிள்ளைக்கு? எனக்கு கிருஷ்ணன் பிடிக்கும். கிருஷ்ணரத்தான் பிடிக்கும். அப்ப கிருஷ்ணன் கோயிலுக்கு போற நீங்களோ? எந்த கோயிலுக்கு போற நீங்கள்? எந்த கோயிலுன்னு தெரியாது, ஆனா அப்பா அம்மா கூட்டி கொண்டு போடுறவையா தானே. ஏன் பிள்ளை கிருஷ்ணரை பிடிக்கும்? ஏன்? வெண்ணையை திருடி சாப்பிட்றதால பிடிக்குமோ? என்னத்துக்கு? அல்லது புல்லாங்குழல் வாசிக்கிறதால பிடிக்குமோ? ஏன் பிடிக்கும் பிள்ளைக்கு? புல்லாங்குழல் வாசிக்கிறதால எங்களுக்கு கிருஷ்ணரை பிடிக்கும். என்ன, எல்லா குட்டீஸுக்குமே கிருஷ்ணரை பிடிக்கும் தானே. பிரஸ்தீனா வந்து எங்களோட அழகா கதைச்சு கொண்டிருக்கிற பிரஸ்தீனா, சட்டை போட பிடிக்குமோ ஜீன்ஸ் டிஷர்ட் போட பிடிக்குமா? எனக்கு சட்டை போட பிடிக்கும். இது வடிவா தான் போடும். அடடா, எனக்கு எது வடிவா இருக்குதோ அதுதானே. நல்லா அப்படிதான் இருக்கணும். சரியே, ஓகே. இப்போ எனக்கு திருக்குறள் சொல்றீங்களோ? சொல்லுங்க பாப்பம். திருக்குறள். கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, கற்றதனாலாய பயவின்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனில், மலர்மிசை ஏறினார் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார், வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாக்கும் யான்றும் இடும் பயில, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தால் மாற்று.
ஒரு வாயில் ஐந்தரித்தார் பொய்தீர் ஒழுக நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்கோமை இல்லாதால் தாழ் சேர்ந்தார் கல்லார் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லார் பிறவாளி நீங்கள் அரிது கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தால் தாளை வணங்கா தலை பிறவிற் பெருங்கட நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். ஓகே, ஆனால் எனக்கு இடையில தடக்கு மண்டலம் சொல்லியாச்சு. இப்போ அழகாத்தானே சொல்லியிருக்கிறீங்க திருக்குறள் ஐ. சரி, ஏன் பாடமாக்குறீங்க திருக்குறள்? ஏன் ஸ்கூல்ல சொல்லி பாடமாக்குறீங்களோ இல்லை அப்பாவுக்கு அம்மாவுக்கு விருப்பமோ திருக்குறள் பாடமாக்கணும் பிள்ளைன்னு சொல்லி? அம்மா அப்பாவுக்கு விருப்பம், அப்போ அதால நீங்க பாடமாக்கி இருக்கிறீங்க. சரி, நீங்க படிச்சு பெரிய ஆளா வந்த அப்புறம் என்ன வர விருப்பம்? டீச்சர். உங்களுக்கு எந்த டீச்சர்? அச்சோ, அப்ப கைதடியில நிறைய டான்ஸ் டீச்சர் வர போயினோம் என்ன? சரி, நீங்க எங்க போறீங்க டான்ஸ் கிளாஸுக்கு? ஓகே, நீங்களும் அங்கதான் போயிருக்கிறீங்கள, அப்ப அதால தான் உங்களுக்கு டான்ஸ் டீச்சரா வரணுமெண்டு ஆசை. இப்ப பாட்டு பாட பிடிக்காதோ? பிடிக்கும், ஆனா டான்ஸ் தான் நிறைய பிடிக்கும். சரி, உங்களோட ஃப்ரெண்டுக்கு என்ன பேர்? அக்ஷயா, விசாகா, மேந்திஷா. சரி, ஓகே. இப்போ எனக்கு இங்கிலீஷ் பாட்டு பாடி காட்டுறீங்களோ? பாடுங்க. Bits of paper, bits of paper, lying on the ground, lying on the ground. Make a place and tidy, make a place and tidy. Pick them up, pick them up. தேங்க்யூ. யார் சொல்லி தந்தது? எங்களோட ஸ்கூல்ல ஸ்கூல்ல சொல்லி தந்தது. சரி, டீச்சருக்கு என்ன பேர்? ஸ்கூல் டீச்சருக்கு சுகிர்தா மிஸ். வேறு என்னெல்லாம் சொல்லி தந்திருக்கிறா? கணிதம், புத்தாட்டல், தமிழ். சரி, உங்களோட பல்லுங்க விழுந்துட்டு, விழுந்த பல்ல என்ன செய்த நீங்கள்? வச்சு பக்குவமா வச்சிருக்கிறீங்களோ பல்ல? யார் பாதுகாத்து தாரது பல்ல? வச்சிருக்கு. அம்மாக்கு தாக்க நேரம் இல்லை. அடடா, அம்மாக்கு அந்த பல்ல தாக்குறதுக்கு நேரம் இல்லை. நாங்க பக்குவமா வச்சிருப்போம் அந்த பல்ல. சரியா? எனக்கு இப்ப கதை சொல்றீங்களோ? ஒரு ஊரில் ஒரு காகம் தண்ணி குடிப்பதற்காக போய்கொண்டிருந்ததா. அப்ப வழியில ஒரு பானை இருந்ததா. அப்ப காகம் பானைக்குள் எட்டி பார்த்ததா. அதுக்குள் தண்ணீர் இருந்ததா. அதால குடிக்க முடியவில்லையா. அப்ப கல்ல தூக்கி போட்டதா. அப்ப அந்த தண்ணீர் நிறைஞ்சதா. அப்ப காகம் சந்தோஷமா குடிச்சதாம். போனதாம் வந்ததாம் அழகா சொல்லியாச்சு கதை. ஓகே, இப்போ என்ன போயம் சொல்றீங்களா? சொல்லுங்க பாப்போம். A birdie with a yellow bill hopped upon my window sill, cocked his shining eye and said, "Ain't you ashamed, you sleepyhead?" தமிழ்ல என்ன சொல்றது அத? ஒரு பறவை மஞ்சள் சொண்டு வச்சிருந்ததாம். அப்ப அந்த பறவை ஜன்னல் கரையால எட்டி பார்த்ததாம். அப்ப அது எனக்கு ஏதோ சொல்லுற மாதிரி இருந்ததாம். அது எனக்கு என்ன சொன்னதென்றா, விடிந்துட்டு நீ ஏன் இவ்வளவு நேரம் படுத்திருக்கிறாய் என்று சொன்னதா. ஓகே, அப்ப நீங்க எத்தனை மணிக்கு எழும்புவீங்க? நான் 7 மணிக்கு எழும்பி நாங்கள் என்னண்டு ஸ்கூல் போறது 7:30க்கு. மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாத நாங்கள் நினைந்திருக்கிறோம். பிரஸ்தீனா வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிறா. மற்ற குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக்.
விளையத்திலிருந்து மழலைகள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது. அடுத்தது என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா? திக்கந்திக்கா. யார் பேர் வச்ச திக்கந்திக்காண்டு? அப்பா. அப்பா. சரி, உங்களோட அப்பாக்கு என்ன பேர்? ஜேனா. ஜேனா. அம்மாக்கு? ஸ்ரீகா. வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கணும் திக்கந்திக்கா வீட்டை? அண்ணாவும் அக்காவும். அண்ணாவும் அக்காவும். சரி, அக்காவுக்கு என்ன பேர்? கீனிஸ்கா. தீனிஸ்கா. திக்கந்திக்கா. அண்ணாக்கு? சஜீன். சஜித். அது அண்ணாக்கு சம்மந்தமே இல்லாம வச்சாச்சு. ஆ, பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரே மாதிரியும் அண்ணாக்கு ஒரே மாதிரியும் வச்சிருக்கிற என்னமோ அப்படியோ? சரி, எத்தனையா ஒன்று படிக்கிறீங்க திக்கந்திக்கா? 3. 3. எந்த ஸ்கூல்? இந்த பிரைமரி. சாவச்சேரி ஹிந்து பிரைமரி, அப்படித்தானே? சரி, ஓகே. டீச்சருக்கு என்ன பேர்? டயாலினி மிஸ். டக்குன்னு டீச்சர்கிட்ட பேரை கேட்டுட்டீங்களே, ஞாபகம் வரையிலே. திகந்திகா. சரி, திகந்திகா தலைமுடிக்கு என்ன எண்ணெய் வைப்பீங்க? நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் தான் வைக்கிறது. சரி, என்ன சாப்பிடுவீங்க? சில நேரம் கேரட்டு சாப்பிட்றேன். ஓகே. உங்களோட தலைமுடியின் ரகசியம் என்ன? அது தெரியாது. அது தெரியாது, அது தானா வளருது. நிறைய கீரை சாப்பிடுவீங்களோ திகந்திகா? கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். கொஞ்சம் தான் சாப்பிடுவோம். அப்போ என்னடா இது? இல்லவா கொண்டும் சாப்பிட்றது இல்லை, குறைவு. கேரட். அப்போ கேரட் சாப்பிட்றதால தலைமுடி வளருமோ தெரியல எனக்கு. என்ன, நாங்களும் சாப்பிட்டு பார்ப்போம். திகந்திகா மாதிரி தலைமுடி வளருத்தோண்டு. திகந்திகாவுக்கு படித்து பெரிய ஆளாக வந்த அப்புறம் என்னவா வர விருப்பம்? டான்ஸ் டீச்சர். அச்சோ, டான்ஸ் டீச்சர். இப்போ எங்களுக்கு சாவச்சேரியில் வந்து நிறைய டான்ஸ் டீச்சர் வர போயினோம் இனி. சரி, ஓகே. இப்போ எனக்கு என்ன செய்து காட்ட போகிறீங்க முதல்ல? பாட்டு பாடுறேன். பாட்டு பாடுவோம். என்ன பாட்டு பாடுவோம் திகந்திகா? அப்பா என்னை அழைத்து. சரி, பாடுங்க. அப்பா என்னை அழைத்து சென்றார் அங்கு ஓரிடம். அங்கிருந்த குயிலும் மயிலும் ஆடி சென்றன. பொல்லா நரியும் புழுகும் பூனை எல்லாம் நின்றது. குட்டி மான்கள் ஒட்டகச்சிவிங்கி கூட இருந்தன. குரங்கு என்னை பார்த்து பார்த்து குறுகுறன்றது. யானை ஒன்று காதை ஆட்டி நின்றது. முதலை தலையை தூக்கி பார்த்து மூச்சு விட்டது. கரடி கூட உரிமை கொண்டு காலை தூக்கிச்சு. சிறுத்தை ஒன்று கோபத்தோடு சிரி பார்த்தது. அங்கு எங்கள் அருகிலே சிங்கம் நின்றது. கரடி சிங்கம் புலியை கண்டும் பயமில்லை. சூரனை போல் நின்றிருந்தேன், துளியும் பயமில்லை. சென்ற அந்த இடம் உனக்கு தெரியவில்லையா? இதுக்கு காட்சி சாலை தானே, வேறொன்றும் இல்லை. சரி, ஓகே. நீங்கள் மிருக காட்சி சாலைக்கு போனீங்களோ? இன்னும் போக இல்லை. சரி, அப்பா என்ன வேலை செய்கிறார்? அப்பா டிரைவிங் வேலை. டிரைவிங் வேலை. அம்மா? வீட்டை தான் நிற்பா. வீட்டை தான் நிற்பா. வீட்டை ரெண்டு பாடமெல்லாம் சொல்லி தருது யார்? அக்கா. அக்கா சொல்லி தருவா. சரி, அக்கா எத்தனையாம் ஆண்டு படிக்கிறா? 7. 7ஆம் ஆண்டு. அண்ணா? அண்ணா AL. ஏஎல். அப்போ எல்லாரும் வளர்ந்த ஆக்கள், நீங்கள் தான் குட்டி பொண்ணு. இப்போ எல்லாட்ட செல்லமும் உங்களுக்கு தானே, அப்படியோ? யார்கிட்ட அடி வாங்குவீங்க வீட்டை? அக்காட்ட தான். சண்டை வந்தால் 2 பேரும் அடிக்கிறாங்க. அக்காட்ட அடி வாங்கின நீங்கள்? அதாவது எந்த பொருள் எடுத்தா அடிப்பேன். அக்காக்கள் எல்லாம் கூடாதாக்கள் என்ன? அண்ணாண்ட பொருள் நீங்கள் போய் எடுக்கிறது இல்லையோ? சிலது எடுப்பேன். சிலது எடுத்த என்ன செய்வார் அண்ணா? அண்ணா திருப்பி வைக்க சொல்லுவான், நீங்கள் வச்சிருவீங்க. அப்போ அக்கா திருப்பி வைக்க சொன்னா நீங்கள் செய்ய மாட்டீங்க. அப்பா அடிதானே விழும். ஆ, அதை அண்ணா சொன்னா கேட்குறேன். திருப்பி அக்கா கடிக்கிறேன் நான். அடிப்பா, ஏன் அக்காக்காரன் கையோங்கிறதோ? ஆ, அக்காவுக்கு திருப்பி அடிக்கிறது யாரும்? அக்கா தான் உங்களுக்கு பாடமெல்லாம் சொல்லித்தாரா? அப்போ அவளா சீப்பால் அடிச்சவாள் எனக்கு முழங்கால, அது ரத்தம் வந்தது. என்ன செய்த நீங்கள் அக்காவுக்கு? அப்போ நீங்கள் சீப்பால் அடிவா? அழுது கொண்டு போய் அம்மாட்ட சொன்னான். அம்மா பேசினவா அக்காக்கு. அம்மா பேசினவாவோ? சரி, நீங்கள் என்ன குழப்படி செய்தா அடிச்சவா? நான் அவன்ட சட்டை எடுத்து அடிப்பாள். அக்காண்ட சட்டை என்ன உங்களுக்கு அளவு வரும்? எனக்கு அவன்ட சட்டை இவ்வளோ அளவுக்கு தான் நிற்கும். அட்டாடா, அப்பா அக்கா அடிச்சிட்டா போல என் சட்டை எடுக்கிறேன்ண்டு. இனிமேல் நான் அக்காண்ட சட்டை எடுக்க வேண்டாம். நாங்கள் டான்ஸ் டீச்சராக வந்து நிறைய சட்டை வாங்குவோம்.
சரியா? அடுத்தது என்ன செய்து காட்ட போறீங்க எனக்கு? அடுத்ததும் ஒரு பாட்டு தான். அடுத்ததும் ஒரு பாட்டு தான். சரி, எங்களுக்கு பாட்டு பாட பிடிக்குமோ டான்ஸ் ஆட பிடிக்குமோ? டான்ஸ் ஆட. ஓகே, அப்போ தான் நாங்கள் டான்ஸ் டீச்சராக வரலாம் என்ன? அப்போ எங்களுக்கு நாங்கள் பாட்டு பாடி டான்ஸ் டீச்சர் வரலாம் என்ன? பெற்ற தாயை மறவாதே, பேணும் தந்தையை மறவாதே, கற்ற குருவை மறவாதே, கடவுள் எண்ணம் மறவாதே, கல்வியை என்றும் மறவாதே, கற்றத்தை செய்ய மறவாதே, ஒழுக்கம் தன்னை மறவாதே, உண்மை பேச மறவாதே. ஓகே, எதையுமே நாங்கள் என்ன செய்யணும்? மறக்கக்கூடாது. அக்கா செய்ததை மறக்கக்கூடாது, அண்ணா செய்ததை மறக்கக்கூடாது என்ன? நல்லதில் மட்டும் நாங்கள் ஞாபகம் வச்சிருப்போம். கெட்டதுகளை என்ன செய்யலாம்? மறந்து போகணும். அப்போ தான் நாங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் அப்பையும். சரி திகந்திகா, இப்போ என்ன கதை சொல்கிறீங்களோ? திகந்திகா சொல்லுங்க. ஒரு நாள் தொப்பி வியாபாரி தொப்பியை விட்டு கொண்டு வந்தாராம். அவருக்கு களைப்பாக இருந்ததாம். ஒரு மரம் இருந்ததாம், பெரிய மரம். அதுக்கு கீழே போய் படுத்தாராம். அவர் மேலே கவனிக்கலையா, மேலே நிறைய குரங்கு இருந்ததாம். அதை வச்சு தொப்பியை எடுத்து அது தலையை மேலே போட்டுக்கொண்டு டான்ஸ் ஆடிச்சான். பிறகு அவர் உடம்பி பார்க்க கூடைக்கல ஒரு தொப்பியும் இல்லை. பிறகு மேலே பார்க்க தான் தெரியும் குரங்கை வெட்டி தொப்பியை போட்டிருக்காங்க. பிறகு அவற்றை தொப்பியை கழட்டி எறிய அதுக்கு என்ன கழட்டி எறிஞ்சது அவர் எடுத்துக்கொண்டு போட்டாராம். ஓகே, அவர் தொப்பி போகணுமோ எடுத்துக்கொண்டு போயிட்டாராம். சரி, உங்களுக்கு தலைமுடி நீளமா அக்காவுக்கு தலைமுடி நீளமா? அக்காவுக்கு தான். அக்காவுக்கு தான். அம்மாக்கு? அம்மாவுக்கு இல்லை. அம்மாக்கு இல்லை, அக்காவுக்கு இடுப்பு வரைக்கும் தான் நிற்கும். அக்காவுக்கு என்ன இடுப்பை தாண்டி போயிடும். ஐயோ, இடுப்பை தாண்டி போயிடும். அப்போ நாங்களும் 7ஆம் ஆண்டு வரை இடுப்பை தாண்டி போயிடும் தலைமுடி. நீளமுடி பிடிக்குமா கட்ட முடி பிடிக்குமா? நீளம். ஏன் நீளமுடி தலைமுடி உங்களுக்கு பிடிக்கும்? அது பின்னுக்கு நல்ல நீட்டாக நிற்கும், அதுதான் பிடிக்கும். ஓகே, அப்போ தான் எங்களுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு அழகாக இருக்கும். என்ன முடிமயிர் தேவையில்லை, ஒரிஜினல் முடியிலே நாங்கள் டான்ஸ் ஆடிட்டு வரலாம். திகந்திகா எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறேன். இன்றைக்கி 3 குட்டீஸும் எங்களோட அழகாக கதைச்சிருக்கணும். 3 பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு தொடர்ந்து டான் டிவி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.